வணக்கம் நேர்களே, ஹோலிமேரி தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் புனித வாரத்தினுடைய தொடக்க நாளில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கத்தோலிக்கர்களினுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவமான ஒரு நாளாகவும் வாரத்திற்குள்ளும் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். அதிலும் முக்கியமாக இன்றைய நாள் குருத்து ஞாயிறு தினமாக அமைந்திருக்கின்றது. ஜேசுவினுடைய பாடுகளினுடைய பயணத்தில் புனித வாரத்திற்குள் நுழைகின்ற முதலாவது நாளாக இருக்கின்றது. இன்று மனித சமுதாயமானது பல்வேறு கட்டங்களாக எடுத்து நோக்கும் பொழுது நம்மை வாழ்த்தியவர்களே தூற்றுகின்ற நிலை காணப்படுகின்றது. அவ்வாறானதொரு நிலைப்பாடு தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னர், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரங்கேறி இருந்தது. இறை மகனுக்கே அந்த நிலைமை என்றால் நாம் சமூகத்தில் வாழும் பொழுது எவ்வாறாக வாழ வேண்டும், எத்தகைய செயல்களை புரிய வேண்டும் என்ற ஒரு முக்கிய செய்தியை இன்றைய நாளினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்குள் நுழைந்த போது ஒலிவ இலைகளால் ஓசானா என்று கூறி கழுதை மீது அவரை வைத்து வரவேற்று வாழ்த்தி ஜெருசலேமுக்குள் அழைத்து சென்ற ஜூத மக்களே ஒரு வாரத்துக்குள் அவரை ஒளிக சிலுவையில் அறையுங்கள் என்று கூறி கல்வாரி மலையில் உயிர் தியாகம் செய்யும் அளவிற்கு அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றால் மனித சமூகமும் அவ்வாறானதொரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் மனித நேயம், தியாகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முக்கிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த குருத்துவ ஞாயிறு என்றால் என்ன? கத்தோலிக்கர்கள் இதனூடாக, அதாவது கத்தோலிக்க மக்களுக்கு இந்த நாள் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைந்திருக்கின்றது, அதே போன்று இந்த ஞாயிறு தினத்தின் ஊடாக கத்தோலிக்க மக்கள் எத்தகைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தான் இந்த விசேட தொகுப்பினூடாக நாம் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். நேர்களே, வாருங்கள் அந்த தொகுப்பினுள் செல்லலாம். நேர்களே, நாம் இப்பொழுது பார்க்கலாம் கத்தோலிக்கர்களுக்கு குருத்து ஞாயிறு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கின்றது என்பது பற்றி. குருத்து ஞாயிறு என்பது கத்தோலிக்கர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைவதற்கு காரணம் புனித வாரத்தில், அதாவது துவக்க நாளாக அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஒலிவ இலைகளுடன் மகிழ்ச்சிகரமாக வரவேற்கப்பட்ட நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இது இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம், அவருடைய பாடுகளை நோக்கி செல்கின்ற பயணத்தின் ஆரம்பம் என்பதால் ஆன்மீகத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. அதே போன்று ஞாயிறு தினத்தில் எத்தகைய விடயங்கள், எத்தகைய விசேட நிகழ்வுகள் திருச்சபையின் ஊடாக திருத்தலங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது தொடர்பில் பார்த்தோமே ஆனால், குருத்தோலைகளை ஆசீர்வாதம் செய்கின்ற நிகழ்வானது அங்கு இடம்பெறும். அது மாத்திரமல்லாது நடைப்பயணம் மேற்கொண்டு இயேசு எருசலேமுக்குள் நுழைவதை குறித்து மக்கள் இலைகளை ஏந்தி திருப்பலியின் முன் நடைப்பயணம் செல்வதும் இதன் போது வழக்கமாக அமைந்திருக்கும். அது மாத்திரமல்லாது திருப்பலியில் இயேசுவின் துன்பங்களை வாசித்து அவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற விடயமும் கூட குருத்துவ ஞாயிறு திருச்சபை திருப்பலிகளில் இடம்பெறும். இந்த நாளும் புனித வாரத்தின் ஆரம்பமாக இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி காலங்களை ஆன்மீகமாக அனுபவிக்க இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கத்தோலிக்கர்களுக்கு அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே நாம் இன்னும் ஒரு விடயத்தையும் இதனூடாக பார்க்க வேண்டும். கத்தோலிக்கர்களாகிய நாம் இந்த நாளினூடாக எத்தகைய படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயம் தொடர்பில் பார்ப்போமே ஆனால், இயேசுவின் தியாகத்தை இந்த நாள் நினைவு கூறுகின்றது. அவர் நம்முகமாக எடுத்துக்கொண்ட துன்பங்களை நினைவுபடுத்தி நாமும் நம் வாழ்க்கையில் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளினூடாக எடுத்து எம்ப முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று தாழ்மையும் பணிவும் இந்த நாளில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இயேசு ஒரு ராஜாவாக, அரசராக இருந்தாலும் கூட தாழ்மையாக கருதப்படும் கழுதை மீது ஏறி
அந்த எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். இது நமக்கு தாழ்மையின் முக்கியத்துவத்தையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இயேசுவின் பாடுகள் நமக்கு மற்றவர்களுக்காக அனுபவம் கொடுத்து இரக்கம் காட்ட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் போதிக்கின்றது. அதே போன்று இயேசு கிறிஸ்து முக்கியமாக அவரை தூற்றியவர்களையும் சரி, அவருக்கு துன்பத்தை விளைவித்தவர்களையும் சரி மன்னித்தார். ஆகவே இந்த மன்னிப்பு என்கின்ற அற்புதமான ஒரு பண்பையும் கத்தோலிக்க மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் ஊடாக இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையப்பெறுகின்றது. நேயர்களே, குருத்து ஞாயிறான இன்றைய நாளில் கத்தோலிக்க மக்கள் எவ்வாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள் என்ற விடயம் தொடர்பில் நாம் விரிவாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். ஆகவே இந்த புனித வாரத்தினுள் அடியெடுத்து வைக்கின்ற கத்தோலிக்க மக்களாகிய நாம் அனைவரும் எவ்வாறாக சமூகத்தில் வாழ வேண்டும், மற்றவர்களுடன் எவ்வாறாக மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை இயேசுவினுடைய வாழ்க்கையினூடாக பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் கூடிய ஒரு அற்புதமான நாளாக குருத்து ஞாயிறு தினம் அமைந்திருக்கின்றது. இவ்வாறாக நாளைய தினம் எடுத்துக்கொண்டால் புனித வாரத்தின் 2வது நாளான புனித திங்கட்கிழமை அமைந்திருக்கின்றதாகவே அந்த நாளிலும் கூட இத்தகைய படிப்பினைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வாயிலாக கத்தோலிக்க மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை உங்களுக்கு விரிவாக வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நேயர்களே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.